கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, ஆண்டவருடைய நல்ல பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இறைவன் இந்த புதிய நாளின் நன்மையை மேன்மையை கொடுத்து தாங்குவாராக. நான் 11th படித்தேன். 11th படிக்கிற காலத்தில் பப்ளிக் எக்ஸாம் அது ரிசல்ட் வரும். எல்லாரும் அந்த பேப்பரில் நம்பர்லாம் வரும். இப்போ போய் ஓடி போய் பார்த்து முதல்ல நம்பர் வாங்கிய நம்பர் இருக்குதான்னு பார்ப்பாங்க. அப்போ எல்லாம் உள்ள கான்செப்ட் என்னன்னாக்க, whether we success in the exam, நான் வெற்றி பெற்று விட்டேனா என்பதுதான் அங்கே மையமாக இருக்கும். ஆனால் அதற்கு பின் நாட்களில் வெற்றி ஒரு பொருட்டு அல்ல, எவ்வளவு மதிப்பெண் பெற்றோம் என்பதை மையப்படுத்துவார்கள். நாங்கள் படித்தோம், பாஸ் பண்ணிடுவோம்னு தெரியும், ஆனால் மதிப்பெண் எவ்வளவு, என்னோடு படித்தவனை காட்டிலும் படித்தவளை காட்டிலும் கூடுதலான மதிப்பெண்களை நான் பெற்றிருக்கிறேனா? ஏன்னா எங்க அப்பா அம்மா மற்றவங்களோட பேசும்பொழுது ஒரு பெருமையாய் பேச வேண்டுமே, அந்த காரியங்கள்லாம் இருக்கும். எப்பொழுதும் உயர்ந்த ஸ்தானத்தை தேடுகிற ஒரு நிலை. என்னோடு படிச்சான், பாருங்க எங்க இருக்கிறான்ட்டு, எனக்கு அதெல்லாம் வாய்க்கல அப்படின்னு சொல்ற மக்களும் உண்டு. ஏன்னா நீ கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்தா நீ என்ன மாதிரி வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்ற மக்களும் உண்டு. ஆனால் வேதத்திலே ஒரு காரியம் பாருங்கள். பரிசுத்த மத்தேயு நற்செய்தி 18ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல, அவ்வேளையில் சீஷர்கள் இயேசுவிடத்தில் வந்து பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனாயிருப்பான் என்று கேட்டார்கள். They were not fighting for the present world. அவங்களுடைய கேள்வியே விண்ணரசிலே யார் பெரியவனாயிருப்பார்கள். நாங்க உங்களோட கம்பெனி கொடுத்து வந்தோமே, அப்படி வந்த எங்கள் வாழ்க்கையில நாங்கள் காண வேண்டிய மேன்மையை காண்பதற்கு உங்களுடைய வருகையிலே, 2ஆம் வருகையிலே விண்ணரசுக்கு நாங்கள் வரும்பொழுது யார் பெரியவனாய் இருப்பார்கள்? இந்த பிரச்சனை படிப்பிலோ பதவியிலோ சமூக அந்தஸ்திலோ வரவில்லை. பரலோக ராஜ்யத்திற்கு செல்ல வேண்டும். அந்த பரலோக ராஜ்யத்துல யார் பெரியவராய் இருப்பார்கள்? அங்கே உள்ள ஸ்லாக்கியம். ஆண்டவர் உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று சொல்லுகிறார். இங்கே இருக்கிற வாழ்க்கையில இறைத்தன்மையை வெளிக்காட்டுகிற நிலைப்பாடுகளை எந்த அளவுக்கு நாம் உயர்ந்திருக்கிறோம் என்பது அவசியமானது. ஆனால் இவர்கள் விண்ணரசை குறித்து கேள்வி கேட்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார் 3வது வசனத்துல, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளை போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க. என்ன ஆண்டவர் சொல்றார்? You have to repent. You must change your attitude like a child. Innocent life. அப்பதாயா நீ அங்கேயே போவ. அங்க போறதுக்கு முன்னாடி அங்க யார் பெரியவன் கேள்வியா? இங்கே வாழ வேண்டிய முறைமைகளில, இங்கே பெற்றுக்கொள்ள வேண்டிய மனம் திரும்புதலில், இங்கே அர்ப்பணிக்க வேண்டிய அர்ப்பணங்களில, இங்கே வாழ்ந்து காட்ட வேண்டிய நெறிமுறைகள்ல நீ சீர்கேடு உடையவனாயிருந்தால் விண்ணகத்திற்கே போக முடியாது. பாருங்க, பரலோகத்துக்கு போக முடியாதவங்க பரலோகத்தை பத்தி பேசுறாங்க. இன்றைக்கு அநேக இடங்கள்ல இப்படித்தான் வருகிறது. வாழ்கிற இந்த உலகத்துல தாழ்மையும் அர்ப்பணிப்பும் மனம் திரும்புதலும் இறைவனை பற்றி வாழ்கிற வாழ்க்கையும் இருக்கும் பொழுதுதான் அந்த வாழ்க்கையில யார் பெரியவன்கிற கேள்விக்கு இடமில்லாதபடிக்கு இறைவன் நடத்துவார். அவருடைய கரங்களில் கொடுப்போம். இந்த உலகத்துல வாழ வேண்டிய வாழ்க்கையை புரிந்து கொண்டு அடி எடுத்து வைப்போம். கடவுள் ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த ஆண்டவரே, இந்த நாளுக்காய் இந்த வேளைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில நீர் போதுமானவர் கர்த்தாவே. மனம் திரும்பியும் பட்சத்திலே வரும்பொழுது எங்களை தொட்டு ஆசீர்வதிக்கிறீர். எங்களை இந்த உலகத்தின் குழந்தைகளைப் போல மாற்றி குற்றமற்ற பாலகர்களாய் நடத்துகிறீர். அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த எண்ணங்களில் வாழ்ந்து காணப்படுத்த உதவி செய்யும். இயேசுவில் ஜெபிக்கிறோம், ஜெபங்கள் பிதாவே, ஆமென்.